نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم قالوا أتعجبين من أمر الله رحمة الله وبركاته عليكم أهل البيت إنه حميد مجيد وقال النبي صلى الله عليه وسلم ليأتين على الناس زمان لا يبقى منهم أحد إلا آكل الربا فمن لم يأكل فقد أصابه من غباره أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் மகத்தான இரண்டு சிறப்புகள் ஒன்றிணைந்த ஒரு நாளில் இருக்கிறோம். ஒன்று அரஃபாவுடைய நாள், மற்றொன்று ஜும்ஆவுடைய நாள். ஷாஹிது வ மஷ்ஹூத் என்று அல்லாஹ் திருமறையிலே ஷாஹித் மீது சத்தியமாக, மஷ்ஹூத் மீது சத்தியமாக என்று சொல்கிறான். ஷாஹித் என்றால் யார், மஷ்ஹூத் என்றால் யார், இரண்டு தஃப்சீர்கள் இருக்கிறது. ஷாஹித் என்றால் ஜும்மாவுக்கு வந்தவர், மஷ்ஹூத் என்றால் ஜும்மாவுடைய நாள். இன்னொரு கருத்து, ஷாஹித் என்று சொன்னால் அரஃபா மைதானத்துக்குள் வந்தவர், மஷ்ஹூத் என்று சொன்னால் அரஃபாவுடைய நாள். ஆக எப்படி பார்த்தாலும் இந்த இரண்டு சிறப்புகளுமே அல்லாஹ் இன்றைக்கு நமக்கு ஒரு சேர அமைத்து கொடுத்திருக்கிறான். அருமையானவர்களே, நாம் எல்லாம் நாளைய தினம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சுன்னத்தாக இருக்கிற குர்பானி என்கிற ஒரு மகத்தான வழிபாட்டை நிறைவேற்றுவதற்கு ஆவலோடு இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் உதஹியாவுடைய தத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தன்மைகள் என்ன, அல்லாஹ் குர்ஆன்ல அவர்களை எப்படி வர்ணிக்கிறான்? முஸ்லிமன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னை எப்போதுமே முஸ்லிம்னு சொல்லுவாங்க. வ அன மினல் முஸ்லிமீன் என்று சொல்லுவாங்க. முஸ்லிம்னா என்ன? அடிபணிதல். அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துவிட்டால் அடிபணிதல், அடிபணிதல் தான் இஸ்லாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பொறுத்தவரை அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம் கால அஸ்லம்து, கட்டுப்படு என்று அல்லாஹ் சொன்னபோது அவர்கள் சொன்னார்கள் அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், அகிலத்தின் அதிபதிக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் சொன்னான். இதை வார்த்தையாக மட்டுமே சொன்னார்களா? அல்லாஹ் எப்போதெல்லாம் எப்படியெல்லாம் சோதித்தானோ அடிபணிதலை தவிர வேறு எதுவும் அவர்களிடம் பெறப்படலை, இல்லையா? அவர்களை நெருப்பு குண்டத்தில் தூக்கி போட்டாங்க, அல்லாஹ்வுக்காக தன்னை அர்ப்பணிக்கவும் வந்தாங்க. என் உயிர் தான் இந்த மார்க்கத்திற்காக தேவை என்று சொன்னால் உயிரை கொடுக்குறேன், அதுக்காக யார்கிட்டையும் பரிந்துரைக்கு போகல. தன்னை விடுவிப்பதற்கு, தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு யாருடைய உதவியை நாடுனாங்களா? இல்லை. எப்போ நெருப்பு குண்டத்தில் அவர்களை போட வேண்டும் என்று முடிவு செஞ்சாங்களோ அப்போ இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்திலிருந்து வெளியே வர்ற வரைக்கும் சொல்லி கொண்டிருந்த ஒரே வார்த்தை ஹஸ்பி அல்லாஹ், ஹஸ்பி அல்லாஹ் தான். வகான அல்லாஹு ஹஸ்பியஹு, அல்லாஹ் அவருக்கு நிஜமாகவே போதுமானவனாக இருந்தான். இந்த முடிவு எடுத்ததிலிருந்து வெளியே வர்ற வரைக்கும் அவங்க படைப்புகள் யாருடைய உதவி, ஆதரவு, எதை எதிர்பார்க்கல, யாருடைய பரிந்துரை எதிர்பார்க்கல. அல்லாஹ் எனக்கு போதும். அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகத்தை பார்க்கிறோம், இல்லையா? ஊர் மக்கள் அவர் அந்த நாட்டில் ஊரில் இருக்க அனுமதிக்க மறுக்கிறாங்க. ஊரை தியாகம் செய்கிறாரு. இன்னி தாஹிபுன் இலா ரப்பி சயஹ்தீன், நான் என்னுடைய ரப்பிடத்தில் போகிறேன், அவன் எனக்கு வழிகாட்டுவான். சொந்த ஊரை விடுறது எவ்வளோ பெரிய தியாகம், சொந்த ஊரை விட்டு போகிறது எவ்வளோ. எல்லா மனுஷனுக்குள்ளேயுமே தன்னுடைய ஊர் மீதான ஒரு பாசம் இருக்கும், யாராக இருந்தாலும் சரி, நல்லோர்களாகட்டும் பொல்லோர்களாகட்டும். அது நியாயமும் கூட, அது ஒன்றும் தவறொன்றும் அல்ல. அந்த ஊரை தியாகம் செய்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதை தியாகம் பண்ணுறாங்க, இல்லையா? கடைசி காலத்தில், வயதான காலத்தில் ஒரு மகன் பிறக்கிறான்.
அந்த மகனையும் மனைவியையும் எந்த ஆள் நடமாட்டமும் இல்லாத, உணவு இல்லாத, தண்ணீர் இல்லாத அந்த பூமியில அல்லாஹ் விட சொல்றான். அதுக்கும் அல்லாஹ்க்கு கட்டுப்படுறாங்க. சரி, உன்னுடைய உத்தரவு, அங்க போய் விடுறாங்க. காரண காரியங்கள் எதுவும் சொல்லல, அல்லாஹ் சொல்றான், விட்டுட்டு வந்துட்டாங்க. அங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பத்தை அர்ப்பணிக்கிறாங்க இல்லையா? மகன் வளர்ந்து வருகிற போது, அழகான வாலிபராக வளர்ந்து நிற்கிற நேரத்தில், மகனையே அரு என்று அல்லாஹ் சொன்ன நேரத்தில் அதற்கும் அடிபணிகிறாங்க. வாழ்க்கை பூரா பார்த்தீங்கன்னு சொன்னா அடிபணிதலை தவிர இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வேறு எதுவுமே தெரியாது. அதனால தான் அல்லாஹ் அவர்கள் செஞ்ச ஒரு துவாவை கபூல் செஞ்சுட்டான். வஜஅல்லி லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன், யா அல்லாஹ் பின்னோர்கள் வரை எனது புகழை நீடிக்க செய்வாயாக. இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை நாம மட்டுமா புகழ்றோம்? கிறிஸ்தவர்கள் புகழ்றாங்க, யூதர்கள் புகழ்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அடக்கத்தலத்தை கிறிஸ்தவர்களும் கண்ணியப்படுத்துறாங்க, யூதர்களும் கண்ணியப்படுத்துறாங்க, நாமும் ஜியாரத்து செய்கிறோம் இல்லையா? அப்ப எல்லாருமே அவங்கள புகழக்கூடிய அளவிற்கு உலகத்தில் வேற யாருக்கும் இத்தகைய புகழ அல்லாஹ் தராத அளவுக்கு அவங்கள அல்லாஹ் உயர்த்தி வச்சான். இந்த அர்ப்பணிப்புக்கு கிடைச்ச பரிசு தான். மறுமையிலையும் முதல்ல எல்லா மனிதர்களும் மண்ணறைகளிலிருந்து ஆடை இல்லாமல் எழுப்பப்படுவோம். முதல்ல ஆடை அணிவிக்கப்படுகிற சிறப்பு யாருக்கு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு. அவ்வலு மன் யுக்ஸா யௌமல் கியாமா இப்ராஹிம். இப்ராஹிம் அல்லாஹ் முதல்ல ஆடை அணிவித்து அவர்களை தான் கௌரவப்படுத்துவான் என்று நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். அருமையானவர்களே, நம்ம அத்தஹியாத்தில் ஓதுகிற அந்த தரூதில் கூட கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் கமா பாரக்த அலா இப்ராஹிம் என்று ஓதுறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, வயதான காலத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு என்ன செய்கிறான்? குழந்தையை கொடுக்கறான். ஒரு அற்புதம். தண்ணீர் இல்லாத இடத்துல ஜம்சம்ங்கிற தண்ணீரை கொடுக்கறான். அது ஒரு அற்புதம். எல்லாமே அற்புதம். இதைத்தான் அல்லாஹ் திருமறையில சொல்வான், மலக்குமார்கள் அன்னை சாரா அவர்களிடத்தில் உங்களுக்கு குழந்தை பிறக்கும் என்று சுப செய்தி சொன்ன நேரத்தில் சாரா அம்மையார் சிரித்தாங்க. இந்த வயதுல எனக்கு குழந்தையா? என் கணவரும் வயதானவர், நானும் இதுவரைக்கும் குழந்தை பேர் இல்லாதவள், எங்களுக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? மலக்குகள் சொன்னாங்க, அத்தஅஜபீன மின் அம்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஆணையை கண்டா நீங்கள் வியப்படுகிறீர்கள். ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அலைக்கும் அஹ்லல் பைத், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தாரே, அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய வளமும் உங்களுக்கு எப்போதும் உண்டு. உங்களுக்கு வயதான காலத்திலும் அல்லாஹ் குழந்தையை கொடுப்பான் என்று மலக்குமார்கள் சொன்னதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த தியாகம்தான் இந்த குர்பானி, உதஹியா, ஹஜ்ஜு, இதன் மூலமாக முஸ்லிம்களிடத்தில் வர வேண்டியது என்ன? இந்த தியாகம் தான். அல்லாஹ் கட்டுப்படுன்னு சொல்லிட்டான். அல்லாஹ் ஆணையிட்டால் கட்டுப்பட வேண்டும். அதுதான் நமக்கு மார்க்கம். நாம் சூரத்துல் பக்ராவுடைய கடைசி வசனங்களை கேள்விப்படுகிறோமே, என்ன அர்த்தம்? சமிஅனா வ அத்தானா. அதற்கு முந்தைய ஆயத்தில் அல்லாஹ் ஒரு ஆயத்தை இப்படி சொன்னா, இன் துபுது மாஃபி அன்ஃபுசிக்கும், உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் பிறரிடம் வெளிப்படுத்தாமல் மறைக்கிறீர்களே, உள்ளத்தில் எத்தனையோ எண்ணங்கள் வருது இல்லையா? இந்த எண்ணங்களுக்கும் அல்லாஹ் விசாரணை செய்வான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆயத்து வருது. நீங்க உள்ளத்துல அடுத்தவங்கள்ட்ட சொல்றது இல்ல, மனசுல வருது, வந்து போகுது, அல்லாஹ் அதுக்கும் விசாரிப்பான்னு வருது. இந்த ஆயத்து இறங்குனது சஹாபாக்கள் ரொம்பவே கலங்கி போயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட யா ரசூலல்லாஹ், எங்களுடைய உள்ளத்துல வருகிற எண்ணங்களுக்கெல்லாம் விசாரணைன்னு சொன்னா யாரு தான் தப்பிக்க முடியும்? உள்ளத்துல ஆயிரம் ஆயிரம் எண்ணங்கள் வருது, எத்தனையோ எண்ணங்கள் வந்து போகுது, அதுக்கும் அல்லாஹ் தண்டிப்பானான்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க என்ன யூதர்கள் மாதிரி பேசுறீங்களா? யூதர்கள் தான் அல்லாஹ்வுடைய வசனங்கள் இறங்கினால் சமிஅனா வ அஸைனா, நாங்க கேட்டுக்குவோம் கட்டுப்பட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி சொல்ல விரும்புகிறீர்களா என்று கேட்டாங்க. உடனே சஹாபாக்கள் சொன்னாங்க, இல்லை யா ரசூலல்லாஹ், சமிஅனா வ அத்தானா, நாங்கள் கேட்போம், எங்கள் ரப்பு என்ன சொல்லுகிறானோ கட்டுப்படுவோம் சொல்லி சஹாபாக்கள் சொன்னதை அல்லாஹ் குர்ஆன்ல ஆயத்தாகவே இறக்கி வச்சான். சமிஅனா வ அத்தானா ஓஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மஸீர். அந்த சஹாபாக்களுடைய எண்ணத்தை திருப்திப்படுத்தும் விதமாக தான் அல்லாஹ் அடுத்த ஆயத்தை இறக்குவான். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா. நீங்க பயப்படாதீங்க, உள்ளத்துல ஒரு பாவ சிந்தனை வந்ததுக்காக அல்லாஹ் தண்டிச்சிருவானா? தண்டிக்க மாட்டான் என்று அல்லாஹ் சொன்னான் சஹாபாக்களுக்காக. அப்ப சஹாபாக்களும் அப்படிதான் இருந்தாங்க. இஸ்லாம் தான் அவங்க வாழ்க்கை, அடிபணிதல் தான் வாழ்க்கை. மது ஹராமாக்கப்படுவதற்கு முன்னால பல சஹாபாக்கள்கிட்ட மதுபானம் பெரிய சொத்தா இருக்குது, வியாபாரத்துக்குன்னு வச்சிருக்கிறாங்க, விற்பனைக்காக வச்சிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பல லட்சம் மதிப்புள்ள ரூபாய் மதிப்புள்ள சொத்து அது. ஆனால் எப்போ அல்லாஹ் மது ஹராமாக்கினானோ
மதீனாவுடைய வீதிகளிலெல்லாம் அறிவிப்பு செய்யப்படுது. அல்லாஹ் கத் ஹுர்ரிமத்தில் ஹம்ர், மது ஹராமாக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லப்பட்டது தான். எல்லாரும் மதுபானத்தை அப்படியே கீழே கொட்டுனாங்க. இல்லை, இதுதான் இஸ்லாம், அல்லாஹ்வுடைய கட்டளை வருது, அல்லாஹ் சொல்லிட்டான்னு சொன்னால் உடனே அடிபணிதலுக்கு பேர் தான் இஸ்லாம். இன்றைக்கு நம்முடைய கொடுக்கல் வாங்கல் எத்தனை தவறான வழிமுறைகளில் நாம் பொருளீட்டுகிறோம். இங்கே ஒன்று தெரிந்து கொள்ளணும், குரானில் ஹதீஸில் வரக்கூடிய ரிபா, ரிபானா வட்டி என்று தமிழில் சொல்கிறோம். குரான் ஹதீஸில் வருகிற வட்டி என்பது நாம் விளங்கி இருக்கிற ஒரு குறிப்பான அமைப்புக்கு வட்டின்னு விளங்கி இருக்கிறோமே, அது மாத்திரம் அல்ல. குரான் ஹதீஸில் வட்டின்னு சொன்னால் மார்க்கம் தடை செய்த எல்லா ஹராமான வியாபாரங்கள், கொடுக்கல் வாங்கல், வாடகை, அடமானம், எதிலெல்லாம் தப்பான வழிமுறை இருக்குதோ அதுக்கு பேரெல்லாம் ரிபா தான். சஹாபாக்களும் அப்படிதான் விளங்கியிருந்தாங்க. தடுக்கப்பட்ட ஹராமாக்கப்பட்ட எல்லா வருமானங்களும் ரிபா தான். லஞ்சம் வாங்குறாரு, அவரை வட்டி வாங்கிட்டாருன்னு சொல்லலாம். ஏன்னா அது ஹராம், அது ஹராமுக்கு பெயர் தான் ரிபா. குரான் ஹதீஸில் அப்படிதான், ஹதீஸுடைய கிதாபுகளில் சஹாபாக்கள் தவறான பொருளீட்டல் முறைகளுக்கெல்லாம் ரிபா வட்டி என்று தான் சொல்லுவாங்க. இன்று நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு தவறான பொருளீட்டல் முறைகள் இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லயத்தியன்ன அலன் நாசி ஜமானுன், ஒரு காலம் மக்களுக்கு வரும், லா யபகா மின்ஹும் அஹதுன் இல்லா ஆகிலர் ரிபா, அதுல ஒருத்தர் கூட வட்டியை உண்ணாமல் இருக்க போவதில்லை. எல்லாரும் வட்டியை உண்ணுவாங்க. ஃபமன் லம் யஅகுல், ஒருத்தர் வட்டியிலிருந்து ரொம்ப தூரமாக தான் இருக்கிறாரு, வட்டியை விட்டும் தள்ளி தான் இருக்கிறாரு, அவரும் அசாபஹு மின் குபாரிஹி, ஒரு இடத்துல தீ பற்றி எரிகிறதுன்னு சொன்னா அருகில் இருப்பவர்களை தீயே பாதிக்கும் இல்லையா? தள்ளி இருப்பவர்களை அந்த தீயினுடைய புகை பாதிக்கும். அவங்க விரும்பாட்டாலும் அந்த புகையை அவங்க சுவாசிக்கணும். அதே மாதிரிதான் ஒரு காலம் வரும், வட்டியை நேரடியாக சாப்பிடல, ஆனா வட்டியினுடைய புகை அவர்கள் மீது படத்தான் செய்யும். அவ வட்டி பரவலாக இருப்பது கியாமத்துடைய அடையாளங்களில் ஒன்று. 3 விஷயங்கள் அதிகமானால் கியாமத்துடைய அடையாளம்: மதுபானம் அதிகமாவது, வட்டி அதிகமாவது, விபச்சாரம் அதிகமாவது. இந்த 3ம் அதிகரித்தால் அது உலகம் அழிய போகிறது என்பதற்கான அடையாளம் சொன்னாங்க. நம்ம காலத்தில் இந்த 3மே, மதுபான கடைகள் அரசாங்கங்களே நடத்துது. எல்லா இடங்களிலும் அரசாங்கங்கள் மதுபான கடைகளை திறந்து வைத்திருக்கிறது. விபச்சாரம் எல்லாருமே அதனுடைய விபச்சாரங்கள், ஆபாசங்கள், ஆபாச படங்கள், சின்ன குழந்தைகளும் ஆபாச படங்களை பார்க்கிற அளவுக்கு அது பெருகி போச்சு இல்லையா? ஆபாச படங்கள் என்பது ஒரு காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் இருந்துச்சு. இப்போ நாம் வைத்திருக்கிற, நாம் பயன்படுத்துகிற இந்த மொபைல் ஃபோன்கள் இருக்கிறது, அதில் வரக்கூடிய படங்களை வீட்டில் உள்ள குழந்தைகளும் பார்க்குது. அது புரியுதோ புரியலையோ, ஆபாசம் பரவிடுச்சு. ஜினா பரவுறதுன்னா ஆபாசம்தான். வட்டி இல்லாத கொடுக்கல் வாங்கலே கிடையாது. இன்றைக்கு நம்முடைய பரிவர்த்தனைகள் எல்லாமே பேங்க் மூலமாக தான் நடக்குது இல்லையா? வங்கி மூலமாக தான் நடக்குது. வங்கி மூலமாக போயிட்டாலே எல்லாமே வட்டியில் வந்துடுது. எல்லாம் வட்டிக்கு கீழே வந்துடுறோம். வட்டி கொடுக்கிறவன், வாங்குறவன், சாட்சி சொல்றவன், எழுதுறவன் எல்லாரையும் நபிஸலாக சபித்தாங்கன்னு வருது. ஏதாவது ஒரு விதத்தில் நாமளும் அந்த வட்டிக்குள்ள வந்துடுறோம். இதான் அர்த்தம். சாப்பிடாட்டாலும் புகையாவது படத்தான் செய்யும். ஏன்னா இன்னைக்கு நிர்பந்தம், அரசாங்க நிர்பந்தம், பணத்தை கையில் வச்சிருக்க முடியாது, பேங்க்ல போட்டு தான் ஆகணும். அப்ப நாமளும் ஏதோ ஒரு வகையில் அந்த வட்டியினுடைய புகை நம் மீது வருதா இல்லையா? நீங்க வட்டி வாங்கல, பேங்க்ல இருக்கிற வட்டியை கூட நீங்க எடுக்கிறதே இல்லை, ஆனா பேங்குக்குள்ள போறீங்க இல்லையா, வட்டிங்கிற புகை உங்க மீது படத்தானே செய்யுது. இன்னைக்கு யாரும் பேங்குக்கு போகாம இருக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கிறோம் அருமையானவர்களே. ஆக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தின் அடிப்படை என்ன? அடிபணிவது தான். அல்லாஹ் என்ன சொல்றானோ அங்க அறிவுக்கு வேலை இல்லை. அல்லாஹ் என்ன ஹஜ்ஜுங்கிறதே அதானாங்க. இப்போ பாருங்க, துல்ஹஜ் 8வது நாள் ஹாஜிகள் எங்கே போகணும்? மினாவுக்கு போகணும். அன்னைக்கு மினால எந்த அமலும் இல்லை. மினாவில் அன்னைக்கு லொஹர்ல இருந்து அடுத்த நாள் காலை ஃபஜ்ர் வரை 5 நேரம் தொழுகிறத தவிர 8வது நாள் மினால அமலே இல்லை. இப்போ ஒரு ஆள் யோசிக்கிறாரு, 8 அன்னைக்கு நான் எதுக்கு மினா போகணும்? மக்காலே இருந்து மஸ்ஜிதுல் ஹராம்லேயே தொழுகிறேன், காபால பார்த்துட்டு தொழலாம், லட்சக்கணக்கான மக்களோடு தொழலாம் அப்படின்னு ஒருத்தர் அறிவுபூர்வமாக பேசினாருன்னு சொன்னால் அவன் பாவியாக போயிடுவான். அன்னைக்கு அல்லாஹ்வுடைய உத்தரவு என்ன? இந்த அறிவுபூர்வமான லாஜிக்கெல்லாம் விட்டுட்டு மினா போயிரு இல்லையா? நம்ம காலம் எல்லாம் மகரிபி எப்போ தொழுதோம்? வக்து வந்ததும் மகரிபி தொழுகிறோம். ஆனால் நேற்று ஹாஜிகள் அரஃபால இருந்து கிளம்பியிருப்பாங்க இல்லையா?
அரஃபால மகரிப் வக்தே வந்தாலும் நீங்க அங்க மகரிப் தொழுதா பாவியா போயிருவீங்க. அரஃபால இருக்கிறீங்க, மகரிப் வக்து வருது இல்லையா, மற்ற இடத்துல வக்து வந்தா தக்பீர் கட்டிடுவோம். ஆனா அரஃபால அல்லாஹ்வுடைய உத்தரவு இங்க மகரிப் தொழாத, முஸ்தலிஃபா போ, அங்க போய் தான் மகரிபையும் இஷாவையும் தொழ வேண்டும். அல்லாஹ்வுடைய உத்தரவு தானே தவிர நம்முடைய விருப்பங்கள் அல்ல. குர்பானியினுடைய நோக்கமே நம்முடைய விருப்பங்களை அறுப்பது. அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்கு முன்னால என்னுடைய விருப்பத்தை குர்பானி, என்னுடைய விருப்பத்தை தியாகம் செய்வது தான் அருமையானவர்களே மார்க்கம். அதுதான் ஹஜ் நமக்கு கற்றுத்தருது, குர்பானி அதான் நமக்கு கற்றுத்தருது. நம்முடைய மார்க்கத்தை கொண்டு பேசக்கூடாது. அருமையானவர்களே, நாம் நிறைய செல்வங்களை சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம், நிறைய சேர்க்கிறோம் இல்லையா. வியாபாரங்கள் கொஞ்சம் குறைஞ்சாலும் வியாபாரம் குறையுதுன்னு பதறோம். ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜிதுல் ஹராம்ல காபாவுக்கு அருகில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஹஜ்ரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பக்கமா வர்றாங்க. அவர் வர்றதை பார்க்கறதுக்கும் பெருமானார் ஒரு வார்த்தையை சொல்றதுக்கும் யதார்த்தமா நடக்குது. அவர் வர்றாரு, பெருமானார் சொல்றாங்க ஹுமுல் அக்ஸரூன், அவர்கள் கை சேதத்திற்குரியவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஹுமுல் அக்ஸரூன், அவர்கள் நஷ்டவாளிகள் அப்படிங்கிறாங்க. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நிமிஷம் பதறி போயிடுறாங்க. நான் வரும்போது சொல்றாங்கன்னா என்ன பார்த்து சொல்றாங்களோ, என்னடா இது என்ன பார்த்து நஷ்டவாளிகள் கை சேதத்திற்குரியவர்கள் சொல்றாங்களே. உடனே பக்கத்தில் வந்து யாரை சொல்லலாம், யாரை சொல்றீங்க, மனில் அக்ஸரூன், யார் அந்த நஷ்டவாளிகள் என்று பெருமானார் சொன்னாங்க. ஹுமுல் அக்ஸரூன், அதிக பணம் சேர்த்து வைத்திருப்பவர்கள் தான் நஷ்டத்திற்குரியவர்கள். ஹுமுல் அக்ஸரூன் என்ன, அதிக பணம் சேர்த்து வச்சிருக்கிறவங்க. பிறகு சொன்னாங்க பணத்தை சேர்த்து வைத்தவர்களிலும் சிலர் வலப்பக்கம் இடப்பக்கம் முன்னால் பின்னால் என்று தேவை வரும்போதெல்லாம் செலவு செய்தார்களே அவர்களை தவிர, அவங்க நஷ்டவாளிகள் அல்ல. பணம் இருக்குது ஆனா கொடுக்கறாங்க, அவங்க நஷ்டவாளிகள் அல்ல. பணத்தை சேர்த்து சேர்த்து செலவு செய்யாம யார் வச்சிருக்கிறாங்களோ அவர்களே நஷ்டவாளிகள் என்று சொன்னாங்க. அப்ப பணத்தை சேர்க்கிறது நாம என்னங்க, உம்மத்துக்கு சமுதாயத்திற்கு பயன்படும் விதத்தில் சேர்த்தால் நஷ்டம் இல்லை. பணத்தை சேர்க்கிறது எந்த செலவும் பண்றது இல்லை, அவர்கள் நஷ்டத்திற்குரியவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஹஜ்ரத் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்குள் நுழையிறாங்க. பெருமானாருடைய முகம் வாடி போய் இருக்குது, கவலையோடு இருக்கிறாங்க. உம்மு ஸலமா கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ் ஏன் ரொம்ப கவலையோடு இருக்கிறீங்களே, ஏதாவது உடம்பு வலியான்னு கேட்கறாங்க. நாம யாராவது வருத்தத்தில் இருந்தா கேட்போம் இல்லையா, உடல் வலியான்னு கேட்கறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல உடல் வலி கிடையாது, நேற்று என் வீட்டுக்கு ஒரு 7 திர்ஹம் வந்தது, 7 தீனார் வந்துச்சு, 7 பொற்காசுகள் வந்துச்சு. பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் வந்தா உடனே கொடுத்துருவாங்க, வச்சிருக்க மாட்டாங்க. 7 தீனார் நேற்று வந்தது, நான் என்னுடைய படுக்கையின் விரிப்புக்கு அருகில் அதை வச்சிருந்தேன், அதை செலவு செய்ய மறந்துட்டேன், இப்பதான் ஞாபகம் வருது. அந்த 7 தீனார் என் வீட்டில் என்னுடைய விரிப்பில் இருப்பதனால் நான் கவலைப்படுகிறேன்னு சொன்னான். ஒரு 7 தீனார் 7 காசு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்குது, அதை செலவு பண்ணாம வந்துட்டனே என்ற பயத்தில் நான் இருக்கிறேன்னு சொல்றாங்க. 7 தீனாருக்கு இன்னைக்கு நாம நம்முடைய கணக்கில், நம்முடைய வங்கியில, நம்முடைய வீட்டில் எவ்வளவு மதிப்புள்ள செல்வங்களை நாம் சேர்த்து வச்சிருக்கிறோம். நமக்கு அதை பற்றி அக்கறை இருக்குதா, இதற்கான ஜக்காத்தை நாம் சரியா கொடுத்தோம் என்று நாம் எண்ணி பார்த்தோமா, இந்த பணத்தை குறித்து அல்லாஹ் மறுமையில் விசாரிப்பானே அதை பற்றி நாம யாராவது யோசிக்கிறோமா? வெறும் 7 தீனாரை விட்டதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் கவலைப்படுறாங்க. அருமையானவர்களே, சொல்லுவாங்க, யஹ்யா இப்னு முஆதுங்கிற ஒரு அறிஞர் சொன்னாங்க, அந்த காலத்தில் திர்ஹம் தீனார் இருந்துச்சு இல்லையா, அவர் சொல்லுவார், இந்த தீனார் திர்ஹம் நீங்க விலைக்கு இந்த பண நோட்டு இருக்கு இல்லையா, இது தேலு அப்படின்னாரு அவர். இது தேலப்பா, இது தீனார் திர்ஹம் இருக்கு, இது தேலு. இந்த தேலை உன் கூட வச்சிருக்கணும்னு சொன்னா, அது உன்னை கொட்டாம இருக்கணும்னு சொன்னா அதுக்கு உனக்கு ஓதி பார்க்க தெரியணும், மந்திரிக்க தெரியணும். மந்திரிக்கல்ல இந்த தீனார் திர்ஹங்கிற தேலு உன்னை கொட்டிடும்னாரு. எவ்வளவு அர்த்தமான விஷயம் பாருங்க. இந்த காசு பணம் இருக்குது, அது தேல். அது இந்த தேலை தேல் கூட இருந்தா கொட்டதானே செய்யும், ஆனா மந்திரிச்சா கொட்டாது இல்லையா. குர்ஆன் ஹதீஸை கொண்டு ஓதி பார்த்தா கொட்டாது, உண்மை அதுதான். அவர் சொல்றாரு, இந்த காசு பணங்கிறது ஒரு தேல், இது இந்த தேலை நீ முறையா வச்சுக்கல அது உன்னை கொட்டிரும், நீ அதிலிருந்து மீளவே முடியாதுன்னு சொன்னான். அருமையானவர்களே, இஸ்லாம் என்றால் அடிபணிவது தான். எத்தனையோ தவறான கொடுக்கல் வாங்கல் பரிவர்த்தனைகள், நாம் அதையெல்லாம் கால சூழ்நிலைகள், கால நிர்பந்தங்கள், முடியாது, தவிர்க்க இயலாது என்று சாக்கு போக்கு சொல்றோமே தவிர, இப்ராஹிம் ஸலாம் சொன்னாங்களே அஸ்லம் து, அல்லாஹ் சொல்றானா நான் கட்டுப்பட்டுட்டேன்,
அல்லாஹ்வுடைய விருப்பம் தான் என் விருப்பம். இந்த குர்பானியினுடைய அசல் தத்துவம் அதுதான். நீங்க ஆட்டை அறுக்கல்ல, உங்களுடைய விருப்பங்களை அறுக்கிறீங்க. அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்தானோ அதெல்லாம் எனக்கு பிரியமா இருக்குது, ஆனா வேண்டாம், அல்லாஹ்வுக்காக நான் எல்லாத்தையும் குர்பானி செய்கிறேன். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்ததாக இருக்கிறது. எனவே அருமையானவர்களே, இந்த வாழ்வியல் தத்துவத்தை விளங்கினாதான் நம்முடைய இஸ்லாம் பரிபூரணமான இஸ்லாமாக இருக்குமே தவிர எல்லா வகையிலும் இன்றைக்கு நாம தவறுகள் செய்கிறோம் இல்லையா? சஹாபா பெருமக்கள் பெருமானாருடைய வார்த்தைக்கு எவ்வளவு கட்டுப்பட்டாங்க. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பர்ல நின்று கொண்டு ஹுத்பாவை ஆரம்பிக்கிறதுக்காக எழுந்து நிற்கிறாங்க. அப்போ சில தோழர்கள் அங்கே இங்கே நிற்கிறாங்க இல்லையா? சொன்னாங்க, இஜ்லிசு, தோழர்களே அமருங்கள் சொன்னாங்க. அமருங்கள் என்று பெருமானார் சொன்ன அந்த குரல் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா என்ற ஒரு தோழர், அவருடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. வீட்டில் இருக்கிற அவருக்கு இந்த வார்த்தை காதுல கேட்டதுமே அவர் எஞ்சி வெளியே வரலான்னு நினைச்சாரு. பெருமானார் சொல்றாங்க இஜ்லிசுன்னு சொன்னதும் அப்படியே உட்கார்ந்துட்டார். அப்ப கேட்டாங்க, என்னங்க உட்கார்ந்துட்டீங்கன்னு சொல்லி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஜ்லிசு, உட்காருங்கன்னு சொல்றாங்க. பெருமானார் உட்காருங்கன்னு சொன்ன பிறகு நான் எப்படி வெளியே வர முடியும்? உட்கார்ந்துட்டார் அப்படியே. முஸன்னஃப் அப்துர் ரஸாக்ல வருது. இன்னொரு சஹாபி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், அவர் பள்ளிக்கு வர்றாரு. அப்பயும் அப்படிதான், பெருமானார் உட்காருங்கன்னு சொன்னாங்க. அவர் தன்னை சொல்றாங்கன்னு நினைச்சு பள்ளியினுடைய வாசல்ல அப்படியே உட்கார்ந்துட்டார். அதுக்கப்புறம் பெருமானார் உள்ள வாங்க, உங்களை நான் சொல்லவில்லை என்று சொல்றதாக ஹதீஸுகள்ல பார்க்கிறோம். அந்த காலத்தினுடைய பெண்கள் எல்லாம் கணவன் வீட்டை விட்டு வெளியே செல்கிற நேரத்தில் அந்த கணவன்மாரிடத்துல சொல்லுவாங்க, இத்தகில்லாஹ ஃபீ ரிஸ்கினா, எங்களுக்கு எதை ரிஸ்கா கொண்டு வர போறீங்களோ அந்த விஷயத்துல அல்லாஹ்வை பயந்து நடந்துக்குங்க. இத்தகில்லாஹ ஃபீ ரிஸ்கினா, மனைவிமார்கள் கணவனிடத்துல சொல்லி அனுப்புவாங்க, எங்களுக்கு எதை சம்பாதித்து கொண்டு வர போறீங்களோ அந்த விஷயத்துல அல்லாஹ்வை அஞ்சுக்குங்க. ஏன்னா இன்னா நஸ்பிரு அலல் ஜூ, நாங்க பசியோடு இருப்போம், அதை தாங்கிக்குவோம். வலா நஸ்பிரு அலா ஹர்ரின் நார், நரகத்தினுடைய சூட்டை எங்களால தாங்க முடியாது, நரக வெப்பத்தை எங்களால தாங்க முடியாது என்று அக்காலத்து பெண்கள் சொல்லுவாங்க. அருமையானவர்களே, இன்றைக்கு தற்கொலை ஒரு காலத்தில் முஸ்லிம்களிடத்துல தற்கொலையே இருக்காது, தற்கொலை அறவே இருக்காது இல்லையா? சதவீத அடிப்படையில் பார்த்தா அது ரொம்ப ரொம்ப ஜீரோவுக்கு கீழே இருக்கும். ஆனால் இன்னைக்கு முஸ்லிம்களிலும் கூட அல்லாஹ் பாதுகாக்கணும், தற்கொலை அதிகமாகுது. அதுக்கான காரணங்களில் ஒன்று வட்டியும் ஒரு காரணம். ஏன்னா வட்டி எங்க அதிகமாகுதோ அங்க நிறைய பேருக்கு பைத்தியம் பிடிக்கும். வட்டி அதிகமானா நிறைய பேர் புத்தி பேதலிக்கப்படுவாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் அப்படிதான் சொல்றான், அல்லதீன யகுலூன ரிபா, யார் வட்டி உண்கிறார்களோ லா யகூமூன் இல்லா கமா யகூமுல் லதீ யதகப்பதுஹு ஷைத்தானு மினல் மஸ்தி, அவங்க ஷைத்தானால் பாதிக்கப்பட்டவர்களைப் போல, பைத்தியம் பிடித்தவர்களைப் போலத்தான் எழுந்திருப்பார்கள். இன்றைக்கு நம்முடைய வியாபார முறைகள், வியாபார பரிவர்த்தனைகள் எல்லாவற்றிலுமே வட்டி ஏதோ ஒரு ரூபத்தில் வருது, ஏதாவது ஒரு வடிவத்தில். இதுதான் இந்த சமூகத்தில் வட்டி தற்கொலை அதிகமாகிறதுக்கும் இதைத்தான் காரணம் என்பதாக உலமா பெருமக்கள் சொன்னாங்க. எனவே அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய தீனு தான் எல்லாத்தையும் விட உயர்ந்தது. இப்போ நிறைய பேர் வாடகை கொடுக்கறது கஷ்டம்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, வீடு கடைகள் லீஸுக்கு எடுக்கிறாங்க. அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா? இப்போ என்ன, நம்ம 1000 காரணம் சொல்லலாம். மாதம் மாதம் வாடகை கொடுக்க முடியல, மாதம் மாதம் வாடகை கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது, ஆனால் மார்க்கம் சொல்லுது ஹராம். அது மார்க்கத்தில் அதுவும் வட்டி தான், அதுவும் வட்டி, அது ஜாயிஸ் இல்லை, அது செய்யக்கூடாது. நான் அன்றைக்கு ஃபஜ்ருடைய பயானில் கூட சொல்லியிருந்தேன், குர்பானியில் வட்டி இருக்குதுன்னு சொல்லி. நம்முடைய ஃபுகஹாக்கள் அப்படியே சொல்லுவோம், குர்பானியில் வட்டி இருக்குது. அது என்னங்க குர்பானியில் வட்டி? கூட்டு குர்பானியாக இருந்துச்சுன்னு சொன்னால், கூட்டு குர்பானியாக இருந்தால் 7 பேருடைய பங்கும் சமமாக இறைச்சி பிரித்து கொடுக்கப்படணும். சமமாக கொடுக்கல அது வட்டின்னு எழுதுறாங்க. அது என்ன வட்டின்னு சொல்லி. இந்த தவிர குர்பானி செய்யக்கூடிய தனியார் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்க அல்லாஹ்வை பயப்படணும். ஏன்னா இன்னைக்கு அது வெறும் வியாபாரமாக ஆகிப்போச்சு. குர்பானி பிராணிகளுடைய வயது, அதனுடைய தகுதி, அதில் பேணப்பட வேண்டிய நிபந்தனைகள், அதை பார்க்கறதே கிடையாது. நம்மவர்களும் காசு எங்கே கம்மியாக இருக்குதோ அங்கே போய் கொடுத்தா போதுன்னு சொல்லி எல்லாருடைய மாட்டை ஒன்றா அறுத்து எல்லா இறைச்சியும் ஒன்றா கலந்து எல்லாருக்கும் சமமாக இத்தனை கிலோன்னு கொடுக்கறது அறவே ஜாயிஸ் இல்லை, அறவே அனுமதி இல்லை, அது ஹராம். அது முழுக்க முழுக்க அதை ஃபுகஹாக்கள் வட்டின்னு சொல்கிறாங்க. குர்பானியில் வட்டி இருக்குது. இப்போ எந்த வணக்கம் தியாகத்தை நினைவுபடுத்தும் விதமாக செய்யப்படுதோ அந்த வணக்கத்தில் தவறு,
அந்த வணக்கத்திலே வட்டி வந்துருச்சுன்னு சொன்னால் இப்போ மற்ற விஷயங்களில் நாம் எப்படி மார்க்கத்தை பேணக்கூடியவர்களாக இருப்போம். எனவே அருமையானவர்களே, இந்த நாளிலாவது நம்மில் பலரும் அல்லாஹுடைய கிருபையில் அரஃபாவுடைய நோன்பு நாம் வச்சிருக்கிறோம். இன்றைக்கு மகத்தான ஒரு நாள், வெள்ளிக்கிழமையும் அரஃபாவுடைய நாளுமாக இருக்கிறது. நமக்கு இன்னைக்குள்ள அரஃபா தான். ஹாஜிகளுக்கு முடிந்தாலும் நம்முடைய கணக்கு தான். இன்னைக்கு நமக்கு என்னங்க அரஃபாவுடைய நாள். நான் அதையும் விளக்கம் சொல்லியிருக்கேன். சில பேர் அதையும் குழப்புவாங்க, அங்கே உள்ள கணக்குப்படி இங்கன்னு சொல்லி. அப்படிலாம் கிடையாது. சஹாபாக்கள் காலத்திலேயே அதுக்கு மறுப்பு தெரிவிச்சுட்டாங்க. அன்னை ஆயிஷா அவர்கள் அரஃபா நோன்பு வச்சிருப்பாங்க. ஆயிஷா ரதான் அவங்கள்ட்ட அவங்களுடைய மாணவர் மஸ்ரூக் ஒருத்தர் வருவார். இப்போ ஆயிஷா அவர் உள்ள வந்ததும் எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்பாரு. ஆயிஷா ரதான் கேட்பாங்க, என்னப்பா இன்னைக்கு நோன்பு வைக்கலையான்னு கேட்பாங்க. அவர் நோன்பு வைக்கல, சுன்னத்தான நோன்பு தானேன்னு சொல்லியிருந்தா பரவாயில்லை. அவர் சொல்லுவார், இல்லை இன்னைக்கு மக்கால பெருநாள் ஆச்சு. இப்போ அங்கேயே பெருமானார் சஹாபாக்கள் காலத்திலேயே மக்கால ஒரு நாள் முந்திர பழக்கம் இருந்துச்சு. மக்கால இன்னைக்கு ஈதுல் அல்ஹா, அப்போ ஈத் அன்னைக்கு நோன்பு வைக்கக்கூடாது இல்லையா? இன்னைக்கு யூடியூப்ல சில பேர் அப்படிலாம் பேசிட்டு இருப்பான். அங்கே இன்னைக்கு பெருநாள், அவர் அப்படி தான் பேசுகிறார். அன்னை ஆயிஷா உண்மையாக கண்டித்தான். இல்லை மஸ்ரூக் தவறு. நம்ம ஊருடைய அமீர் என்னைக்கு அரஃபான்னு சொன்னாரோ அன்னைக்கு தான் அரஃபா. நம்ம ஊருடைய காதி என்னைக்கு ஈதுன்னு சொன்னாரோ அன்னைக்கு தான் ஈத். இது ஆயிஷா அரபியில் அழகா சொன்னாங்க. யௌம அரஃபா யௌம யுஅர்ரிஃபுல் இமாம் வ யௌமுன் நஹ்ரி யௌம யன்ஹருல் இமாம். நம்ம ஊருடைய காதியோ அமீரோ அவர் என்னைக்கு பெருநாள் என்று சொன்னாரோ அன்னைக்கு தான் பெருநாள். இப்போ அந்த அடிப்படையில் இன்றைக்கு தான் நமக்கு அரஃபா. இன்னைக்கு நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு மகத்தான கூலி இருக்கிறது. வெள்ளிக்கிழமை அசருக்கு பிறகுள்ள நேரம் ஒவ்வொரு வாரமுமே அற்புதமான நேரம்தான். இன்றைய நாளில் அது விசேஷமாக அதிகமாகிடுது. எனவே அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வோம். நம்முடைய வியாபார முறைகள், நம்முடைய பண நடவடிக்கைகளில் எத்தனையோ தவறுகள், ஆயிரம் தவறுகள் நாம் செஞ்சுருக்கிறோம். இது நமக்கு சரியாயிடுச்சு, நம்முடைய கொடுக்கல் வாங்கல் சரியாயிடுச்சுன்னு சொன்னால் எல்லாமே சரியாயிடும், வணக்கங்கள் சீராயிடும். இன்னைக்கு தொழுகை உள்ளிட்ட வணக்கங்கள் உயிரோட்டம் இல்லை, மன ஓர்மை இல்லை, எல்லாருமே சொல்கிறோம். ஏன்னா உள்ளே போகிற உணவு இருக்கிறதே அது சுத்தமாக இருக்கணும், அணியக்கூடிய ஆடை சுத்தமாக இருக்கணும். இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் வணக்கங்கள் சுத்தமாக இருக்கும். நம்ம கையேந்துதல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே நாம் நாளைய தினம் குர்பானிகளை அறுத்து பலியிடுவதற்கு முன்னால் நம்முடைய எல்லா முஆமலாத்துகள், கொடுக்கல் வாங்கல்களை சரி செய்வோம். அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்தோ ரசூலுடைய புறத்திலிருந்து இதுதான் மார்க்கம் அப்படின்னு சொல்லப்பட்டால் நம்முடைய அறிவை கலட்டி வச்சிடணும். நாம் லாஜிக்கா பேசுறது, நாம் தத்துவம் பேசுறது, இவை எதுவுமே இல்லை, அல்லாஹ் சொல்றது தான் மார்க்கம் என்பதற்கு பேர் தான் இஸ்லாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் குர்பானியினுடைய இந்த உண்மையான தத்துவத்தை புரிந்து நாம் குர்பானி கொடுப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வெறுமனே இறைச்சி சாப்பிடுவதற்காக நாம் குர்பானி கொடுக்கல, ஒரு சடங்குக்காக குர்பானி கொடுக்கல, பிள்ளைகளுக்காகவும் குர்பானி கொடுக்கல. ரொம்ப பேர் என்ன செய்வாங்க, வீட்டில் குர்பானி கொடுக்கறதுக்கு பணமே இல்லாட்டா கூட பிள்ளைங்க ஆசைப்படுது. இதை வெளிப்படையாக நீங்கள் சொல்கிறது கூட தப்பு தான். பிள்ளைங்க ஆசைப்படுது. இப்போ பிள்ளைங்க ஆசைப்படுறதுங்கிறதுக்காண்டி ஒரு வணக்க மார்க்கத்தில் இருக்குதா? பிள்ளைங்க ஆசைப்படுறதுக்காண்டி குர்பானி அப்படிங்கிறது இது எவ்வளோ அபத்தமானது. இது கடமைக்காண்டி செய்யுங்க, பிள்ளைங்களுக்காண்டி அல்ல, கடமைக்காக செய்யுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதைத்தான் சொன்னாங்க, இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய தொழுகை, என்னுடைய குர்பானி, என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம் எல்லாமே அகிலத்தின் அதிபதியாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தானது. லா ஷரீக லஹு, அவனுக்கு இணை கிடையாது. வ பிதாலிக உமிர்து, இவ்வாறே நான் ஏவப்பட்டிருக்கிறேன். வ அன மினல் முஸ்லிமீன், நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களில் ஒருவன். இதைத்தான் நாளைக்கு குர்பானி அறுக்கும் போதும் சொல்லுங்க. வஜ்ஜஹத்து வஜ்ஹிய லில்லதி, அதையெல்லாம் ஓதி இந்த துவாக்களை ஓதி அர்த்தமுள்ள குர்பானியாக நம்முடைய இந்த தியாக திருநாள் அமைய வேண்டும். எல்லாம் அல்லாஹ் மார்க்க சட்டங்களை புரிந்து நடக்கக்கூடிய தௌஃபீகை தருவானாக. அல்லாஹ் ரசூலுடைய விருப்பங்களை நம்முடைய விருப்பங்களுக்கு முன்னால் அதை தேர்வு செய்யக்கூடிய மக்களாக ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.